அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் கலைமகள் சீனிவாசன் பேசுகிறேன். நாளும் என் நாவில் நின்று நல்வாக்கருளும் அன்னை கலைவாணியை பணிந்து உங்கள் முன் சில கருத்துக்களை சொல்ல விளைகின்றேன். நான் இன்றைக்கி சொல்ல போகிற செய்தி மரங்களை பற்றியது. மரம் வளர்ப்போம், மண் வளம் காப்போம், இதுதான் இன்றைக்கி தலைப்பு. இந்த மரங்களால் நாம் பெறக்கூடிய பலன்கள் நிறைய உண்டு. இதை பற்றி நாம் இப்போ பார்க்கலாம். மரங்கள் நமக்கு மழை தரும் வரங்கள். இந்த மரங்கள் இருக்கிறதுனால தான் பூமி சூரியனுடைய வெப்பத்தை இந்த மரங்கள் தாங்கிக்கிட்டு குளிர்ச்சியான மேகங்களை நமக்கு தருது. அந்த குளிர்ச்சியான மேகங்கள் மழை நீராக நமக்கு பொழிகிறது. இந்த மழை நீர் உலக உயிர்கள் அனைத்துக்குமே ஆதாரமானது. அடுத்தது தூய்மையான காற்றை சுவாசிக்கிறோம். இதன் மூலம் தூய்மையான காற்று நமக்கு கிடைக்கிது. இந்த காற்றை சுவாசிப்பதன் மூலம் நம்மளுடைய ஆரோக்கியம் நீடிக்கிறது. அடுத்ததாக இதிலிருந்து கிடைக்கக்கூடிய பழங்கள், காய்கறிகள், மூலிகைகள், இதனால் பல நன்மை உண்டு. மூலிகைகள்லாம் மருத்துவ குணம் உள்ளதுனால நம்மளுடைய நோய் நொடியை போக்கக்கூடிய அருமருந்தாக பயன்படுத்துகிறோம். நமது உடல் வளர்ச்சிக்கு தேவையான சத்துக்கள் இந்த காய்கறிகள், பழங்களில் இருக்கின்றன. இப்படி பல வகையான நன்மைகள் நமக்கு இதன் மூலம், மரத்தின் மூலம் கிடைக்கிது. இந்த மரங்களை நட்டு வச்சு பராமரிக்கிறதுனால வாழ்வாதாரம் நமக்கு சிறப்பாக இருக்குது. ரெண்டாவது, இந்த மரங்கள் தான் புவி சூரியனுடைய வெப்பத்தை தாங்கிக்கிட்டு நல்லது செய்யுது நமக்கு. அப்படி இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க, புவி வெப்பமடைந்து பருவநிலை மாற்றம் ஏற்பட்டு அதனால் பல தொல்லைகள் நமக்கு ஏற்படும். அதாவது கோடைக்காலம் தொடங்குவதற்கு முன்பே நமக்கு வெயிலோட தாக்கம் அதிகமாக இருக்கும். குளிர்காலம் முடிஞ்சியும் நமக்கு நீண்ட நாட்களுக்கு அந்த குளிரின் தாக்கம் இருக்கும். இப்படி பல வகையான பாதிப்புகள் நமக்கு உண்டாகும். இதெல்லாம் இல்லாமல் இருக்கணும்னா நாம் முறைப்படி மரங்களை நட்டு வச்சோம்னாக்கா காலகாலத்தில் மழை பெஞ்சு அந்தந்த காலத்துக்கு உண்டான செயல்பாடுகள் நமக்கு நல்லபடியாக கிடைக்கும். இந்த வகையில் நாம் இதை செய்யணும். அந்த நோக்கத்தோடு நாம் இதை செய்யணும். இதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத ஒரு சிறு விளக்கம் சொல்கிறேன். ஜோதிட சாஸ்திரத்தில் விருட்ச சாஸ்திரம்னு ஒரு பகுதி இருக்குது. அதில் அஸ்வினி முதல் ரேவதி வரை 27 நட்சத்திரம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த 27 நட்சத்திரத்துக்கு 27 வகையான மரக்கன்றுகள் உள்ளது. அது மட்டுமல்ல, இந்த 27 நட்சத்திரத்துக்கும் ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதம் வீதம் 108 பாதம் வரும். அந்த 108 பாதத்துக்கும் 108 வகையான மரக்கன்றுகளும் உள்ளது. ஒருவர் எந்த நட்சத்திரத்தில் எத்தனாம் பாதத்தில் பிறந்தாரோ அந்த பாதத்துக்கு உண்டான மரக்கன்றுகளை வாங்கி நட்டு வச்சு பராமரிக்கலாம். அப்படி இல்லாத போது அந்த பாதத்துக்கு உண்டான மரக்கன்று கிடைக்கலன்னா அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான மரக்கன்றுகளை கூட வச்சு பராமரிக்கலாம். ஒன்றும் பாதகம் இல்லை. இதனால் பல நன்மைகள் நமக்கு உண்டு. மனிதன் இயற்கையிலேயே இரக்க குணம் உள்ளவன், அறிவு கொண்டதுனால இயற்கையிலே இரக்க குணம் உள்ளவன், மற்றவர்களுக்கு உதவும் எண்ணம் உள்ளவன் அப்படிங்கிறாங்க. அந்த வகையில் மனிதனை பெருமைப்படுத்துகிறாங்க. அதே போல் மரங்களும் நமக்கு அதிக நன்மைகள் செய்யுது, பிரதிபலன் எதிர்பார்க்காமல் செய்யுது. அதனால் மகான் அரவிந்தர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, மரங்களை நடமாடாத மனிதர்கள் அப்படின்னு சொல்லி பெருமைப்படுத்துகிறார். இப்படிப்பட்ட மரக்கன்றுகளை நாம் நட்டு வச்சு பராமரிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, மரக்கன்றுகளை நடுவதற்கு முன்பு சிறிது நவதானியத்தை தண்ணியில் ஊற வச்சிடணும். மறுநாள் மரக்கன்று நட்டு வச்சு அந்த நவதானியத்தை ஊற வச்ச தண்ணியை மரக்கன்றுக்கு ஊற்றிட்டு ஊறிய நவதானியங்களை ஆடு மாடுகளுக்கு கொடுத்துடணும். இப்படி செய்வதன் மூலம் நாம் பல நன்மைகளை பெறலாம். இதனால் நமக்கு இதில் நமக்கு பொது நலமும் அடங்கியிருக்கு, சுயநலமும் அடங்கியிருக்கு. அதனால் நல்லதை நினைப்போம், நலமுடன் வாழ்வோம்னு சொல்லி மீண்டும் ஒரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன் என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.